ஹரே ஸ்ரீனிவாசா, எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இதுவரைக்கும் கோலம், ஸ்லோகம், ஷார்ட் ஸ்லோகா, பெரிய ஸ்லோகங்கள் எல்லாமே லலிதா நவரத்ன மாலை முதற்கொண்டு பார்த்தாச்சு. இன்னும் பார்க்க தான் போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த யந்திரா அண்ட் மந்த்ரா அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். இந்த யந்திரம் எதிர்பாராத வரவை நமக்கு கொடுக்கும். ஒரு A4 ஷீட்டோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நல்லா நீட்டாக இருக்கணும். அதில் க்ரீன் கலர் அதை யூஸ் பண்ணி ஸ்ரீம் அப்படின்னு எழுதிக்கணும். ஒரு பெரிய தொகை அதை எழுதிக்கணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான யந்திரம். நமக்கு எதிர்பாராத வரவுகள், கெயினு, நமக்கு எதிர்பாராத பிளெஸ்ஸிங்ஸு நமக்கு கொடுக்கும். இதை நாம் வரைஞ்சிட்டு ஒரு பேப்பரில் தான் செய்யணும். வரைஞ்சிட்டு நம்ம பர்ஸு, பேகு, கேஷ் பாக்ஸு, நம்ம பணம் எங்கே வச்சுருப்போம், பீரோவில், அந்த இடத்துல, ஒர்க்கிங் பிளேஸில், எங்கே வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் மைண்டு நம்ம மைண்டு பாசிட்டிவாக இருக்கும். இது நமக்கு நடக்கும், நிறைய நமக்கு பண வரவு இருக்கும் அப்படிங்கிற மைண்டு நமக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். பெரிய அந்த வரவு ஒரு நியூ சோர்ஸாக இருக்கலாம், நமக்கே தெரியாது. நம்ம ப்ராஸ்பரிட்டி நம்மளுடைய வளர்ச்சி, குரோத்து, டெவலப்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. இப்போ இதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல காம் ஸ்பேஸு, நம்ம சுவாமி ரூம் தான் அப்படின்னு இல்லை, ஒரு காமான இடம், நமக்கு பிடிச்ச இடம், அங்கே உக்காந்துட்டு ஒரு லைட்டோ ஏதோ ஏற்றிக்கலாம். நல்லா கண்ணை மூடிண்டு இந்த யந்திராவை கையில் வச்சுக்கணும். அப்படியே கையை மூடிட்டு, கண்ணையும் மூடிட்டு, இந்த மந்த்ரா இருக்கு இல்லையா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. இந்த மந்த்ராவை ஒரு 108 டைம்ஸ் சாட் பண்ணிவிட்டு வித் ஃபுல் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸ், நம்ம உண்மையாக நம்ம நம்பணும். அதை நாம் கான்ஃபிடெண்ட்டாக 108 டைம்ஸ் சொல்லிட்டு, ஏற்கனவே நமக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கும் இனி வரப்போகிற நிலைமைக்கும் நாம் அந்த யூனிவர்ஸுக்கு நாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வழிபாடை நாம் முடிச்சுக்கலாம். இதை எடுத்து நாம் பர்ஸ்குள்ளே, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒர்க்கிங் பிளேஸு, நம்ம பீரோவில், எங்கே வேணும்னாலும் இதை வச்சுக்கலாம். இதை யந்திரா அண்ட் மந்த்ரா பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.